திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் இருந்தார், இப்பொழுது முன்னாள் அமைச்சராகிவிட்டார். அவர் எப்படிப்பட்டவர் என்று உங்களுக்கு தெரியும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பேருந்திலே கட்டணம் இல்லாமல் பயணம் செல்கின்றவர் என்ற அறிவிப்பை கொடுத்துவிட்டு மேடையிலே பேசுகிறார், ஓசிலே பயணம். பேசினாரா இல்லையா? அது வன்மையா கண்டிக்க வேண்டியதல்லவா? எனவே அப்பா வீட்டுல இருந்தா கொடுக்கிறாரு. அரசாங்கத்தில் இருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரும் கொடுக்கப்படுகின்ற வரியின் மூலமாகத்தான் பேருந்து இயங்குகின்றது. அது அவருடைய சொத்து, மக்களுடைய சொத்து. அவருடைய சொத்துக்கு இவர் எப்படி உரிமை கொண்டாடலாம்? மக்களை கேவலப்படுத்தி பேசுகின்ற மாதிரி இன்றைக்கு நம்முடைய சகோதரிகள் அந்த பேருந்திலே பயணம் செய்கின்றார்கள். அவர்களை கொச்சைப்படுத்தி பேசுகின்ற அமைச்சராக இருந்தால் அதற்கு உரிய தண்டனையை ஆண்டவன் கொடுத்து விட்டார். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர், அதனுடைய அமைச்சர்கள், அதனுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் பேசுவது சமூக நீதி நாங்க தான் காப்பாற்றுவோம் சொல்லுகிறார். ஒரு கூட்டத்திலே ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒருவர் அமர்ந்திருக்கின்றார். இப்பொழுது முன்னாள் அமைச்சர் ஆகிவிட்டார். அவர் பேசுகிறார், நீங்க என்ன எஸ்சியா அப்படிங்கிறார். கேட்டாரா இல்லையா? எவ்வளவு மோசம், எவ்வளவு மோசமான வார்த்தை. ஒருவரை எப்படி இழிவுபடுத்தி பேச வேண்டும் என்று இவர் எண்ணினதே தப்பு. ஒரு அமைச்சராக இருந்து, ஒரு பொறுப்புள்ள ஒரு மனிதராக இருந்து, அவர் உயர்ந்த படிப்பு படித்தவர். அப்படி இருந்தும் கூட மேடை நாகரிகம் இல்லாம ஒரு பட்டியலத்தை சேர்ந்த பெண்ணை ஏளனமாக கொச்சைப்படுத்தி பேசியது எவராலும் மன்னிக்க முடியாது. மன்னிக்க முடியுமா? அதே போல திண்டிவனம் இந்த 3 நாளைக்கு முந்தி நம்முடைய விழுப்புரம் மாவட்டம் ஒன்றுபட்ட மாவட்டமாக இருக்கின்ற திண்டிவனத்தில் அங்க நகராட்சியில் பணிபுரிகின்ற ஜூனியர் அசிஸ்டன்ட் பட்டியலினத்தை சேர்ந்தவர். அவரை நகராட்சி ஆணையாளர் அலுவலகத்துக்குள் வர சொல்லி, அறைக்கு வர சொல்லி, அங்கே இருந்த பெண் கவுன்சிலர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவரை வற்புறுத்தி அந்த பட்டியலத்தை சேர்ந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் அவர்கள் அங்கு அமர்ந்திருந்த பெண் கவுன்சிலருடைய காலை பிடித்து கதறுகின்ற காட்சி தொலைக்காட்சியிலே பார்க்கப்பட்டது. ஆக இவர்களெல்லாம் சமூக நீதியை பாதுகாக்கக்கூடியவர்களா? ஆக ஏழைகள் என்று சொன்னால் இலக்காரமாக பார்க்கின்ற கட்சி திமுக கட்சி. பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் என்றால் அவர்களை கொச்சைப்படுத்தி பேசுவது, ஏளனமாக பார்ப்பது, ஏளனமாக பேசுவது, இப்படி இருக்கின்ற கட்சி திமுக கட்சி. அதற்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் தகுந்த பதிலடி நீங்கள் கொடுப்பீர்களா? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.